இப்போ நீங்கள் எதுக்கு பேயன்னு கூப்பிடுறீங்க? இப்போ உங்கள் தாத்தா உயிரோடு இருக்கிறாங்க, தாத்தான்னு கூப்பிடுறீங்க. அவர் உடல் விட்டா ஓ பேய்ன்னு கூப்பிடுறீங்க அவர். பாவம். இப்படி தானே? உடல்னு என்ன? இந்த பூமியிலேருந்து வாங்கின கடன் தானே. இப்போ கடன் வாங்கணும். நீங்கள் உங்கள் ஊரில் போய் யார்கிட்டையும் 5 லட்சம் கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 லட்சம் வாங்கி ஒரு வருஷத்தில் ஏதோ தொழில் பண்ணி 25 லட்சம் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கடன் கொடுத்த ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்தான்னா அவருக்கு நல்லா வேறு பண்ணி, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் கடன் கொடுத்தீங்க, நான் இப்போ நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுப்பீங்கன்னு எனக்கு. இப்போ கடனுக்கு வாங்கினீங்க 5 லட்சம், அது இது போல் பண்ணிட்டீங்க, எல்லாம் பாலாக போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஒரு வருஷத்தில். இப்போ அந்த கடன்காரன் வந்தான், அவன் அங்கே வந்தாலே உங்களுக்குள்ளே நடங்குதா இல்லையா? இந்த உடல் அப்படி தான். இந்த பூமியிலேருந்து வாங்கின கடன், இந்த கடனை நல்லபடியாக உபயோகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்திருந்தா, கடனை திருப்பி கொடுக்குற நேரம் வந்தப்போ ஆனந்தமாக கொடுத்து போவீங்க. சரியாக உபயோகப்படுத்தலை, முட்டாளத்தனமாக வாழ்த்தோம். இப்போ அந்த நேரம் வந்தால் கடகடான்னு ஆடுது. சாகிறப்போ ஒரு மனிதன் எப்படி சாகிறானோ பார்த்துட்டாலே அவன் எப்படி வாழ இருக்கான்னு புரிஞ்சுடும் நமக்கு. அவனு முழுமையாக இது உபயோகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருந்தான், கடன்காரன் வந்தப்போ பிரச்சனை என்ன? ஆனந்தமாக கொடுத்து போகிறது தானே. உபயோகப்படுத்தலை, எல்லாம் பாலாக பண்ணிட்டாங்க, வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது கடன்காரன் வந்தாலே ஒரே பயம், சாவுனால எல்லாம் நடங்குறாங்க. என்னத்துக்கு? கடன் வாங்கினது சரியாக உபயோகப்படுத்தலை, எல்லாம் பாலாக போட்டாங்க, பயம்தானே.